லாவண்யா, ராகவ் 2 பேருமே சேர்ந்து மும்பை போயிட்டுருக்காங்க. அப்போ லாவண்யா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியாவது ராகவ நம்ம பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்போ தெரியாமல் அப்படியே ஜூஸ் மேலே கொட்டிடுச்சு. ஐயோ, ராகவ் தெரியாமல் கொட்டிடுச்சு, நான் வேணா வந்து தொடச்சி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போய் அப்படி துடைக்கிறாங்க. இல்லை பரவாயில்ல விடு, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, வேறு ஷர்ட் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். அப்படியே பார்க்குறாங்க. தேவையான எல்லாமே நான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி, எல்லாமே பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக வராரு. என்ன இவர் நாமளே போய் பேசினா கூட அப்படியே அமைதியாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அப்படி தான் இருப்பார், ஆனால் போக 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 அவர் நம்ம பக்கம் கண்டிப்பாக இழுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா பயங்கரமாக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு, யோசிச்சுட்டே இருக்காரு. அஞ்சலி அக்காவை பற்றி யோசிக்கிறாரு. அக்கா வேறு மயக்கம் போட்டு விழுந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசித்து பார்க்குறாரு. அந்த முரளி ஒன்றும் அந்தளவுக்கு நல்லவன் கிடையாது, அங்கே அபி வேறு இருக்கா, முரளி இருக்கா, இதெல்லாம் வந்து நல்லதாக இல்லையே, நாம் வேறு இங்கே வந்துட்டோம், என்ன நடக்கும்னு தெரியலையே. அந்த முரளிக்கு ஒரு வேளை சுயநினைவு போயிடுச்சா, இல்லை அவன் நடிக்கிறானா, எதுவுமே நமக்கு தெரியாது. நாம் வந்துட்டு அங்கே அபியை விட்டுட்டு வந்தது எல்லாமே தப்பாக தான் இருக்குது. ஏன்னா அஞ்சலி அக்காவோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். எதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வராரு. அபி ரூம்குள்ளே உட்காந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராகவையே நினச்சி பார்த்துட்ருக்காங்க. நான் போகக்கூடாதுன்னு சொன்னேன், அப்படி இருந்தும் என் பேச்சை கேட்காம அந்த லாவண்யா கூட அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அனு வராங்க, வந்துட்டு அபி கிட்ட பேசுகிறாங்க. அபி, நீ ஃபீல் பண்ணுறன்றது எனக்கு தெரியுது, விடு, அவர் போயிட்டாரு, நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவர் நம்ம பேச்சை கேட்கவே இல்லை, நம்மளால் என்ன பண்ண முடியும், விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த லாவண்யா அன்னைக்கு எப்படி பண்ணா, உங்களை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியல, நீங்கள் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்கிறா, அவள் கூட சேர்ந்து இவர் போயிருக்காரு, எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஆனால் அவள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதுக்கு அனு சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, சரியா, பார்த்துக்கலாம், விடு, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனு போகிறாங்க. அப்பயும் அபி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ராகவ் அப்படி வந்துகிட்டே இருக்கார். அப்போ ஃபோன் அடிக்குது. பார்க்குறாங்க லாவண்யா, இனிமே கண்டிப்பாக இவர் ஃபோன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் நைஸாக எடுத்துகிட்டு சைலண்ட்டில் போட்டு அப்படியே ஓரமாக வச்சிடுறாங்க. நல்லா பேசிகிட்டே வராங்க. ராகவோட அப்படியே நெருங்கி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு வராங்க. அப்படி பேசிகிட்டே வரும்போது எங்கள் ஃபோன் எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் இப்படி சுற்றி தேடுறாரு. தேடிட்டு ஃபோனை எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா ஐயோ என்ன மிஸ்டு கால் வந்திருக்கு, அக்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் அஞ்சலி எடுக்கவே இல்லை. ராகவ் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ, அக்கா ஃபோன் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு போகலாம், இதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரிப்புக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாரு லாவண்யா, நான் வரல, நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே லாவண்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் ஒரு பிளான் போட்டால் இவர் ஒன்று பண்ணுறாரு, என்னால் தனியாக போக முடியாது ராகவ், நீங்கள் கண்டிப்பாக என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க. இங்கே பாரு லாவண்யா, என்னோட அக்கா தான் எனக்கு ரொம்ப முக்கியம், என் அக்கா தான் என்னோட உலகமே, புரியுதா, அவங்களுக்கு ஒன்றுனா நான் எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அக்கா ஃபோன் பண்ணியிருக்காங்க, நான் திருப்பி பண்ணால் எடுக்கவே இல்லை, நான் வரும்போதே அவங்க ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தாங்க, நான் போயே ஆகணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே லாவண்யாவுக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு, நீ போ, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், தயவு செய்து இப்போ நீ கிளம்பு, சரியா, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து வீட்டுக்கு வராரு. கதை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அஞ்சலி, அக்கா எப்படிக்கா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன், நீ என்ன பண்ணுறேன்னு கேட்கறதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் நீ எடுக்கவே இல்லை, அதுக்கப்புறம் நீ ஃபோன் பண்ணியிருக்க, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையாக்கா, ஒன்றும் இல்லைல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. இல்லைடா, எனக்கு எதுவுமே இல்லை, நீ எதுக்காக திரும்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. இல்லைக்கா, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, உன் ஃபோனை பார்த்தோன்னே நான் வந்துட்டேன்க்கா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காகவா போகாமல் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாக்கா, சரி ஒன்றும் இல்லைல்ல, நான் போகிறேன்க்கா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே அபி இருக்காங்க. அப்படியே ராகவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்ன, இந்த ஜெயிலர் திரும்பி வந்திருக்காரு, நாம் எதுவுமே பண்ணவே இல்லையே, எப்படி திரும்பி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அவரும் அப்படியே பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை. என்னாச்சு, ஏன் திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இல்லை, அக்கா ஃபோன் பண்ணாங்க, நான் வந்து பார்க்கல, திரும்பி ஃபோன் பண்ண அக்கா எடுக்கலை, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது, என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு தெரியல, அதனால தான் என்னால் போக முடியல, எங்கள் அக்கா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அபி மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் என்ன சொல்லணும்னா அதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பாரு, நீ எதுவுமே பண்ணவே இல்லை, அக்காவை நினச்சி மட்டும்தான் நான் திரும்பி வந்தேன் அப்படின்ற ராகவ் சொல்கிறாரு. பயங்கரமாக அபி சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக அந்த லாவண்யாவோட இவர் போல, அப்பா, நம்ம நினச்ச எல்லாமே நல்லபடியாக நடந்தது. ராகவ் வீட்டுக்கு வந்ததை பார்த்தோன்னே சுந்தரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. போயிட்டு முரளிக்கிட்ட பேசுகிறாங்க. நாம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது, அந்த ராகவ் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. அதை கேட்டோடனே முரளி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. என்னது, ராகவ் திரும்பி வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. ஐயோ கடவுளே, எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல.
அபி கூட அவன் சேரக்கூடாதுன்னு நான் நினச்சா கடைசியில்